ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போகுது. என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.64% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 120 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 25,421 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 403 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 83,293 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 56,904 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி 555 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க் மட்டும் தான் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே நெகட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் இதெல்லாம் 1.5% கிட்ட நெகட்டிவில் இருக்குது. ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 2.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 857 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் நீங்கள் ஒரேடியாக லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து லிஸ்ட் ஆகும்போது 851 வரைக்கும் அதிகமாக போயிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 841 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்னோட ஒப்பீனியன் எக்ஸாக்டாக எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலி அது எக்ஸிட் பண்ணலான்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் நிறைய பேர் வந்து எக்ஸிட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது அலர்ட் ஆகலை. மேபி நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா ஒரு 800 பிரேக் பண்ணி ஒரு 750 அப்போல்லாம் வரும்போது ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். பட் என்னோட ஒப்பீனியன் இது வந்து மேபி ஒரு செல் ஆஃப் நடந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட் போகலாம். ஆனால் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் இது மென்ஷன் பண்ணுறது இன்னும் ஒரு 22% இது மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சொன்னது 22% மேலே போகும்னு சொல்லி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் 900 ரூபா பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் இது வந்து மேபி ஒரு அப்சைடு இன்னும் ஒரு 10 to 20% வரைக்கும் பாசிட்டிவ் போகலாம். அதுக்கப்புறம் செல் ஆஃப் நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம், ஸ்லோ டவுன் ட்ரெண்டு. ஸோ பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக் தான். ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க உங்களோட முடிவை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. பட் ஒரு லாங் டேர்மில் அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. 32.25 போனது. இப்போ ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் 31 ரூபா சம்திங்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட Q1 அந்த பிஸ்னஸ் அப்டேட்டை சொல்லியிருந்தாங்க. அட்வான்சஸ் ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த Q1 ஃபினான்ஷியல் 26ல. சீக்வன்ஷியல் பேசிஸில் கிராஸ் அட்வான்சஸ் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட் 9.06% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 32.06% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். ஆக்சுவலி மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 856 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இன்னைக்கு 3% விழுந்துருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டிங்கை வந்து கட் பண்ணி, அதாவது செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 15% இது டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து CEO 3 பேர் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அது செலக்ட் ஆகிறது வரைக்கும் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கோல்ட்மேன் சாக்ஸ் 2024 இதுக்கு ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 60% டிஸ்கவுண்ட்டில் தான் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் ட்ரேட் ஆகுது. 1828 ரூபா அந்த ரேஞ்சில் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்த டார்கெட் ப்ரைஸ், இண்டஸ்இண்ட் பேங்க்கு கோல்ட்மேன் சாக்ஸ் கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் 2024 ஜான்வரியில். அதுலேருந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் 856ல் இருக்குது. கிட்டத்தட்ட 60% மேலே டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது லான்ச் பண்ணது மூலமாட்டு MSME வந்து எம்பவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஜிட்டல் பேங்கிங் பிளாட்ஃபார்மை வந்து MSME வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு வேண்டி இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மீடியம் டேர்ம் பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப் வந்து விடா VX2, அதாவது விடா அந்த செக்மெண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ விடா VX2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 1 lakh கீழே நாங்கள் நிறைய ஸ்கூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ விடா VX2 அப்படிங்கிற ஸ்கூட்டரை 59,490 ரூபாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். பட் சில ப்ராசஸ் அந்த டேக்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 65 to 70 வந்துடும் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க அந்த வண்டியை 59,490 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது விடா VX2 இது வந்து பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதில் வந்து பேஸ் ஆப்ஷன் வச்சு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெஹிக்கிள். இதில் வந்து பேஸ் ஆப்ஷன் வச்சு பேட்டரி அஸ் ஏ சர்வீஸ் அது 142 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு 96 காசு தான் பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகுது.
ஸோ இது வந்து ஹீரோ மோட்டார் காப்பை வந்து கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த டைமில் வந்து இவ்வளோ வேல்யூஷன் சீப்பாட்டு யாருமே பைக் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஹீரோ மோட்டார் காப்புங்கிறது ஒன் ஆஃப் த லாயல் கம்பெனி, அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க கம்மி ப்ரைஸுக்கு. ஹீரோ மோட்டார் காப்போட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்துச்சு. ஜூன் சேல்ஸ் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு ஒன்று மெயினாக எக்ஸ்போர்ட்டு, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் அதிகமானது. மற்றபடி டொமஸ்டிக் சேல்ஸ் வீக்காக தான் இருக்குது. எல்லா பஜாஜ்லேயும் இதே சுச்சுவேஷன் தான், எல்லா இதுலேயுமே அப்படி தான். டொமஸ்டிக் வீக்காக இருக்குது. மஹேந்திராக்கு மட்டும் டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருந்து, எக்ஸ்போர்ட்டாக நல்லா பண்ணியிருந்துச்சு. ஸோ 9.6% பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5.54 lakh யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எக்ஸ்போர்ட் வந்து டபுளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூட்டர் சேல்ஸ் மட்டும் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 7178 விடா V1 ஸ்கூட்டர் வந்து விற்றுருக்காங்க அந்த ஜூன் மந்தில் மட்டுமே. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் ஹீரோ மோட்டார் காப்போடது 4252 ரூபாவில் இருக்குது. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 4324 ரூபா வரைக்கும் போனாங்க. இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஹீரோ மோட்டார் காப்புக்கு அனலிஸ்ட் நுவாமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 5100 பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் ஆட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களோட EV 2-வீலர் வால்யூம் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் 26ல் கடைசியில் ஃபினான்ஷியல் 26 எண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 12 to 15% வந்து EV 2-வீலரில் வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூபின். ஆக்சுவலி இந்த ஷேர் அன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருந்துச்சு. யூஎஸ் எப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு ஐ சர்ஜரி ட்ரக்குக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. லோட்டிப்ரிடனால் எட்டாபோனேட் ஜெல் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நியூ ட்ரக் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த பேஸில் லூபின் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. லோட்டிமேக்ஸ் SN ஆப்தோந்தலாமிக் ஜெல் அதோட ஒன் ஆஃப் த ஜெனரிக் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த இது. ஸோ இது வந்து பவுஸ்ட் அண்ட் லோம்போ அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட் டு ஃபைல் அப்ளிகண்ட் வந்து 180 டேஸுக்கு வந்து இந்த ஜெனரிக் ட்ரக் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பித்தாம்பூர் ஃபெசிலிட்டி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது லூபினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. SBI கார்ட்ஸ் அன்றைக்கி ஃபோக்கஸில் இருந்துச்சு. 2.5% விழுந்துருந்துச்சு. ஃபினான்ஷியல் இயர் 18 to 21 அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு ITC கிளைம், ITCனா GST ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. 82 crores டோட்டலாட்டு வருது. ஸோ இது SBI கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. JSW எனர்ஜியும் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ராஷ்ட்ரிய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் அவங்களுக்கு கூட ஒரு 250 மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க JSW எனர்ஜி. ஸோ அவங்களும் அன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் தான் இருந்தாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மார்ஜினலி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரேமண்ட் ரியாலிட்டியில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. நார்ஜஸ்ட் பேங்கு 4.12 lakh ஷேரை வந்து விற்றுருக்காங்க 42 கோடிக்கு. இது ரேமண்ட் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதனால தான் சொன்னது ரேமண்ட் பக்கம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சேல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜூன் மந்தில். 14,184 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்கு. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட் இந்த மாதத்தில் பார்க்கும்போது மார்ஜினலி பார்த்தீங்கன்னா 1% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் செக்மெண்ட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து 12% விழுந்திருக்கு. 6,554 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு அதே மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் பஸ் சேல்ஸு 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,315 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டோட்டல் மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் டொமஸ்டிக் சேல்ஸ் 8,869, இதுவும் 2% ட்ராப் ஆயிருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 5,315 யூனிட்ஸ், இது ஒரு 2% மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஏர் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதில் வந்து இவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அவங்க மூலமாட்டு சில ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. 85% ஸ்டேக்கு 400 கோடிக்கு இந்த அக்யூசிஷன் நடந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஃபென்ஸ் செக்டரை வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏர்கிராஃப்ட் சர்வீஸில் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டிய அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது அதானி என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி ப்ராப்பர்ட்டிஸுக்கு NCLT வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. HDIALோட 2 அசட்ஸை வந்து இது கேப்சர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மஸ்க்குக்கும் மறுபடியும் ஒரு குஸ்தி சண்டை நடந்திருக்கு. அதாவது ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லதை கேட்கட்டா அவன் கம்பெனிக்கான சப்சிடியெல்லாம் கட் பண்ணிடுவேன், நீ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் போகணும், நீ பிறந்த வளர்ந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மஸ்க்கு வந்து ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காரு. குறிப்பாட்டு அந்த சப்சிடரி மூலமாக தான் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்புக்கு சவால் விட்டுருக்காரு. ஸோ 2 பேருக்குமே குஸ்தி சண்டை போயிட்டுருக்கு. இது எப்படி முடியுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ரிஸ்டா எஸ் அப்படிங்கிற ஒரு பைக்கு 159 கிலோமீட்டர் ரேஞ்சில் 1,37,047 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏத்தர் எனர்ஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா மாடல் பார்க்க நல்லா இருக்குது.
பட் நான் வந்து நேற்றே அப்டேட் பண்ணியிருக்கணும், அது நான் எடுத்து வச்சுருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. கரூர் வைசியா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி உங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி காசா வந்து 29,306 கோடியாக இருக்குது, 4.51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு டோட்டல் டெபாசிட் 15.49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்ஸஸ் ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ எல்லாமே பார்ப்போம். ஒன்றில் பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்காது. இங்கே பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருக்காது, ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இது போன வாட்டி சவுத் இந்தியன் பேங்க்கில் நடந்துச்சு. Q1 பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சு, உள்ளே போய் ரிசல்ட்ஸை பார்த்தா கோவிந்தாவாயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நடக்கும். ஸோ நம்ம ரிசல்ட் வரட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசலாம். அது இல்லாமல் கரூர் வைசியா பேங்க் வந்து கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் பேங்க் அஷூரன்ஸ் அலைன்ஸு. இது வந்து அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுற மாதிரி அது மாதிரி இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்குது. கேஷ்மா கூட இவங்க போட்ட பார்ட்னர்ஷிப்பு, ஜென்ரல் இன்சூரன்ஸ் டைஅப்பு ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அக்ரிகல்ச்சரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி. ஸோ இது சவுத் இவங்க கரூர் வைசியா பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ஆக்சிடென்ட்டு, கிராப் லாஸ், இது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அந்த பேங்க் மூலமாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கரூர் வைசியா பேங்க். கேஷ்மா ஜென்ரல் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா இந்தியா. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கிடச்சிருக்கு சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்லேருந்து. எதுக்குன்னு பார்க்கும்போது இவங்களோட டுராவுலாம் சொல்யூஷன் அது வந்து கேன்சருக்குள்ள ஒரு ட்ரக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அதாவது சேல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது இல்லாமல் கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து BTV அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சிட்டியோட சிவில் கோர்ட் பெங்களூரில். ஏன்னா இவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு சில நியூஸை வந்து பொய்யான செய்தியை பரப்புனாங்க. அதாவது ஜூன் 29, 30 அந்த நாட்களில் வித்தவுட் எனி பேசிஸ் இவங்க பரப்புனாங்க. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், டெபாசிட்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்களுக்கு மைண்டில் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டிவி மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த நியூஸ் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் சொன்னது, நீங்கள் அந்த நியூஸை இனி பரப்பக்கூடாது, இந்த பேங்கை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹோண்டா கார்ஸோட சேல்ஸ் வந்து 22% இந்த ஜூனில் விழுந்திருக்குது. எக்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 89.8% இயர் பேசிஸில் எக்ஸ்போர்ட்டும் விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் 3.9% விழுந்திருக்குது. ஸோ ஹோண்டா கார்ஸோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் நல்லா இல்லை. பஜாஜ் ஃபின்ஸை வந்து நியூ டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 4 வருஷத்தில் 250 மில்லியன் கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் டச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து இந்த எலக்ட்ரிக் எர்த் மினரல்ஸ் வந்து நிறைய மைனிங் பிளாக்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனி சொன்னாங்க. ஐ திங்க் கோல் இந்தியான்னு நினைக்கிறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணேன். ஆனால் அந்த மினரல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க, ரேர் எர்த் மேக்னெட் தயாரிக்கிறதுக்கான மினரல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணது 12% ஜூனில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கார்கோ வால்யூம்ஸ் 41.3 MMT. அது இல்லாமல் கண்டெய்னர் கார்கோ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் ரயில் வால்யூம் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மோட்டிலால் ஓசால் மென்ஷன் பண்ணுறது ரினோபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் வந்து 40% வந்து அப்சைட் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ACME சோலார் ஹோல்டிங்ஸுக்கு 347 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 40% இந்த பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. L&T டெக்னாலஜி சர்வீஸ் வந்து ட்ராட்டன் குரூப்பு கூட ஒரு குளோபல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது ஒரு மல்டி-இயர் கொலாபரேஷனில் வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா L&T டெக்னாலஜி சர்வீஸ் கொடுத்த அப்டேட். பட் அதுக்கான அந்த வேல்யூ அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. கால அளவு சொல்லியிருக்காங்க, மல்டி-இயர் ஓகே. ஆனால் அது எந்த வேல்யூவில் போட்டிருக்காங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிலிவர் கொடுத்த அப்டேட்டு. டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து இவங்க பை பண்ண போகிறாங்க. சிட்னி ஸ்விமி இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாத் வாட்டர் சோப்புன்னு சொல்லுவாங்க. சிட்னி ஸ்விமி அவங்க தான் இதை செல் பண்ணுறது. ஸோ இதை வந்து டாக்டர் ஸ்குவாட்ச் அப்படிங்கிற பிராண்டை யூனிலிவர் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறாங்க. இது ஜென் இசட் அந்த தலைமுறைகிட்ட ஒன் ஆஃப் த பாப்புலராக இருக்குது. வைரல் மார்க்கெட்டிங் அண்ட் எட்ஜி அது மூலமாட்டு இந்த பிராண்ட் நல்லா போயிட்டுருக்குது. $1.5 பில்லியன் அக்யூசியேஷன் நடக்குது. 2013 தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர் பார்ட்னர்ஷிப் எட்ஜி கம்பெனி மூலமாட்டு நல்லா வளர்ந்த கம்பெனி. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாங்க போகிறாங்க, யூனிலிவர் வந்து வாங்க போகிறாங்க. இது யூனிலிவருக்கு ஒரு பாசிட்டிவ் டேட்டா இருக்குது. இந்தியாவோட பயோகான் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி கேட் விகோவி சேல்ஸை
கனடாவில் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ செமாகுல்டேடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது ஒரு பக்கம். அது இல்லாமல் லாட்டின் அமெரிக்கா, ஏஷியா பசிபிக்கு இந்த மாதிரி ஏரியாஸை தான் இவங்க பயாகான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒசாம்பிக் விகோவிங்கிறது ஒன் ஆஃப் த வெயிட் லாஸ் ட்ரக்காக இருக்குது. ஸோ இதோட பேட்டன்ட் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நடக்குது. ஸோ இதோட ஜெனரிக் வெர்ஷனை கனடா, நான் சொன்ன மாதிரி ஏஷியா பசிபிக்கு, நெக்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கே கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. செமாகுல்டேடோட பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் எக்ஸ்பைரி ஆக போகுது விரைவில். ஸோ இப்போ வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு பயங்கரமான மார்க்கெட்லாம் இருக்குது, அமெரிக்கா அந்த மாதிரி கனடா அங்கே எல்லாமே. ஸோ விரைவில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. செமாகுல்டேடோடது விரைவில் வந்து முடியும்னு நினைக்கிறேன் 2026. அது இல்லாமல் நோவா நார்டிஸ் தான் 70% ஆஃப் த குளோபல் மார்க்கெட் வந்து செமாகுல்டேட் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது விரைவில் அவங்க கைவிட்டு போகும், ஏன்னா அதோட பேட்டன் எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ பயாகான் அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரெட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்குள்ளே வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பயாகான் உள்ள வந்தது மேபி ரெட்டிஸுக்கு ஒரு தலைவலியாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பங்கு 3% மேலே போனதுக்கு அவங்க வந்து அந்த ஜெனரிக் வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு வந்து ஃபைல் அப்ரூவல் பண்ணியிருக்கிற பேசிஸில் தான் இந்த பயாகான் வந்து மேலே போயிருக்குது. ஸோ இது வந்து பயாகானை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போதைக்கு ஒசாம்பிக் விகோவி வந்து இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதோட ஜெனரிக் வெர்ஷனை கொண்டு போய் குளோபல் லெவலில் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு பயாகான் முயற்சி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இவங்க லோன் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதை வந்து இன்னும் இவங்க ப்ராப்பராக ரீபே பண்ணலை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து எஸ்பிஐ ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. மார்ச் 2024 மறுபடியும், செப்டம்பர் 2024 மறுபடியும். பட் ஸ்டில் வந்து அந்த லோன் வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இப்போ இவங்க எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது அனில் அம்பானியோட கம்பெனியை ஃப்ராட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லோன் அக்கௌண்ட் வந்து ஃப்ராடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024, அடுத்து February 2025 பாம்பே ஹைகோர்ட் மூலமாட்டு இதை தான் பண்ணாங்க. ஸோ இப்போ மறுபடியும் எஸ்பிஐ பண்ணுறாங்க. இதனால தான் நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் ரிலையன்ஸ் பவர் பக்கம் நான் போகிறதுக்கு பயப்பட்டேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3.6 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆஃப்ரிக்கன் ரயில் கம்பெனிட்டு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஆக்சுவலி நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ், அதுக்கு இனி பெனால்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. இது முன்னாடி கனரா பேங்க் பண்ணாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பியூசி செக்டரில் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.